அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம திருப்புகழோட 3வது பாடலை பார்க்க போறோம். முதல் 2 பாடல்கள்ல வயலூர் முருகனை பத்தியும் விநாயக பெருமானை பற்றியும் பாடக்கூடிய நம்முடைய அருணகிரிநாதர் இதுல விநாயக பெருமான் பற்றி மட்டும்தான் பாடுகின்றார். இது ஒரு பொது திருப்புகழா நமக்கு அமைஞ்சிருக்கு. விநாயக பெருமானின் பெருமைகளை கூறும் இந்த பாடல் ரொம்பவே சிறப்பானதா கருதப்படுகின்றது. இந்த பாடலை எப்படி பதம் பிரித்து நாம பாடுறது, அது மட்டும் இல்லாம இந்த பாடலோட பொருள் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உம்பர் தரு தேனுமணி கசிவாகி ஒன் கடலிற் தேனமுது உணர்வூறி இன்ப ரசத்தே பருகி பலகாலும் எந்தன் உயிருக்கு ஆதரவுற்று அருள்வாயே. தம்பி தனக்காக வனத்து அணைவோனே, தந்தை வளத்தால் அருள்கை கனியோனே, அன்பர் தமக்கான நிலை பொருளோனே, 5 கரத்து ஆனைமுக பெருமாளே. இனி இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இந்த பாடல்ல பிள்ளையார கற்பக மரமாகவும் காமதேனு பசுவாகவும் சிந்தாமணியாகவும் போற்றப்படுகின்றார். கேட்ட வரம் அனைத்தையும் தருபவர் பிள்ளையார். அவர்தான் கற்பக மரம். தேவலோகத்தில் பாரிஜாதம், அரிசந்தனம், மந்தாரம், கற்பகம், சந்தானம் என 5 மரங்கள் உண்டு. அவற்றில் கேட்பதை குறிப்பறிந்து கொடுப்பது கற்பக மரம். அதுபோல பிள்ளையாரும் நம்முடைய குறிப்பறிந்து நமக்கு என்ன தேவையோ அதை அருள்பவர். அதனால் அவர் கற்பக விநாயகர் என அழைக்கப்பட்டார். நாமும் நம்மால் முடிந்ததை அடுத்தவருக்கு தந்து உதவ வேண்டும். அடுத்து பிள்ளையார் காமதேனு பசுவாக போற்றப்படுகின்றார். பார்க்கடலில் இருந்து தோன்றியது இந்த காமதேனு பசு. இது வசிஷ்டரிடம் இருந்தது. கேட்டதை கொடுக்கும் இயல்புடையது. பிள்ளையாரும் அப்படியே. நாம என்ன கேட்கிறோமோ அதை நமக்கு தருபவர் பிள்ளையார். நாமும் அப்படியே இருக்க வேண்டும் என்கின்றார் அருணகிரிநாதர். அடுத்து பிள்ளையாரை சிந்தாமணி என்கின்றார். சிந்தித்ததை தரும் மணி இது. இதை போலவே நாம என்ன சிந்திக்கின்றோமோ அதை நமக்கு தரக்கூடிய வல்லமை பெற்றவர் நம்முடைய பிள்ளையார். அதனால் இவர் சிந்தாமணி விநாயகர் என்று போற்றப்படுகின்றார். இதை போலவே நாமும் வறியவர்களுக்கு உதவிட வேண்டும். மேலும் இந்த பாடல் நமக்கு உணர்த்துவது அமுதம் போன்ற மெய்ஞானத்தை நாமும் பருக வேண்டும். இந்த மெய்ஞானத்தை நாம் பருகி சிவமயமாக வேண்டும் என்பதே இந்த பாடலுடைய குறிக்கோள். முருகப்பெருமான் வள்ளிமலை சென்றார். ஜீவாத்மாவான வள்ளிக்கு பரமனை உணர்த்த அவளுக்கு பக்குவம் வர வேடனாகவும் வேங்கை மரமாகவும் வேந்தன் மகனாகவும் கிழவனாகவும் வந்து காட்சி தந்தார். ஆனால் பயனில்லை. அவள் புரிந்து கொள்ளவில்லை. அதனால் அவர் தமையனின் உதவியை நாடினார். விநாயகர் யானை உருவில் வந்து வள்ளியை துரத்த அவள் பயந்து முருகனை அணைத்து கொண்டாள். ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம் நிகழ்ந்தது. நாரதர் மாதுளம் கனியை சிவபெருமானிடம் தந்தார். சிவனோ முதலில் உலகை சுற்றுவோருக்கு கனி கிடைக்கும் என்றார். அனைத்தும் சிவனுள் அடக்கம் என கருதி பிள்ளையார் சிவனை சுற்றி வந்து அந்த ஞானக்கனியை பெற்றார். எனவே அவர் ஞானம். எல்லாவற்றிலும் இறைவன் இருக்கின்றான் என்பது முருகனின் கோட்பாடு. எனவே அவர் உலகை வலம் வந்தார். அவர் ஞானப்பழம். 2 தாத்பரியங்களும் ஒன்றுதான். விநாயகர் 5 கரத்தன். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என 5 தொழில் செய்பவர். எழுத்தாணி ஏந்திய கை படைத்தலையும், மோதகம் ஏந்திய கை காத்தலையும், அங்குசம் ஏந்திய கை அழித்தலையும், பாசக்கயிறு மறைத்தலையும், தும்பிக்கை அருளலையும் புரிகின்றது. இவ்வளவு சிறப்பு மிக்க நம்முடைய பிள்ளையாரை நாம் தொழுதால் நமக்கு எந்த ஒரு குறையும் நிகழாது அப்படிங்கிற இந்த தத்துவத்தை தான் இந்த பாடல் நமக்கு விளக்குகின்றது. இவ்வளவு அற்புதமான இந்த திருப்புகழை நீங்கள் பாராயணம் செய்து பிள்ளையாரின் அருளை பெறுவீர்களாக. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.